இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் முக்கிய பொறுப்பை வகிக்கின்ற வன்னிய அரசு என்கின்ற ஒரு பேர்வழி. இந்த வன்னிய அரசு எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அவதூறாக பேசுவதே இந்த மனிதருக்கு வாடிக்கை. அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நிகழ்ச்சியிலே பேசிய இந்த வன்னிய அரசு ராமாயணத்தில் சம்பூக சூத்திரனை தவம் செய்தான். தவம் செய்வதற்கு சம்பூக சூத்திரனுக்கு தகுதி இல்லை. சம்பூக சூத்திரன் பிராமணன் கிடையாது, அவர் சூத்திரன் என்பதால் சம்பூக சூத்திரனுடைய தலையை ராமன் வெட்டினார். ராமன் ஒரு பார்ப்பனர் கிடையாது, ராமன் ஒரு அவதார புருஷர். பார்ப்பனர்களை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ராமன் சம்பூக சூத்திரன் தலையை வெட்டியதை போல தமிழ்நாட்டிலே நடக்கின்ற ஆணவ படுகொலை என்று இந்த வன்னியரசு போன்றவர்களால் பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஆணவ படுகொலை பார்ப்பனர்களை திருப்தி செய்வதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தூண்டிவிடுவதாக ஒரு மிகப்பெரிய பொய்யை பேசியிருக்கிறான். அது சமீபத்தில் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில் நடந்த ஒரு கொலை. அதாவது கவின் என்கின்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஒரு பெண்ணை ஒரு சித்த மருத்துவரை காதலித்தார் என்றும், அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த சித்த மருத்துவருடைய சகோதரன் அந்த கவினை கொலை செய்து விட்டார் என்றும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே அது பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழகத்தில் என்ன நடந்தாலும் சரி, இடியே விழுந்தாலும் அதை பற்றி பேசாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதை பற்றி பேசாத வன்னி அரசு, சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் போராடினார்கள் என்பதற்காக அவர்களை கைது செய்து இரவோடு இரவாக சர்வதேச பயங்கரவாதிகளை போல கைது செய்து அந்த துப்புரவு பணியாளராக பணியாற்றிய பெண்களை பெண்கள் என்றும் பார்க்காமல் காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து நொறுக்கிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டிலே துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறது. ஆனால் பேசாத ஒரே கட்சி எது என்று கேட்டால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த வன்னி அரசு போன்றவர்கள் உள்ளபடியே அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அதிகமாக ஆவேசமாக குரல் கொடுத்திருக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் யாருக்கு குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த குரலை கொடுக்காமல் அந்த குரலை நசுக்கிவிட்டு, உரிமைகளுக்காக நடைபெறுகின்ற போராட்டங்களை நசுக்கிவிட்டு, அதை பற்றி கண்டுகொள்ளாமல் சில ஊதாரிகள் செய்கின்ற செயலை ஆதரித்து பேசுகின்ற இடத்திலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வன்னியரசு போன்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த இடத்திலே பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக கொலை செய்ய சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் தூண்டிவிட்டார்? நான் கேட்கிறேன், அந்த கவினை கொலை செய்தவர் பார்ப்பனரா? இல்லை, அவர் வேறு ஜாதியை சார்ந்தவர். நான் கேட்கிறேன், ஆணவ கொலை என்று பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறீர்களே, சென்னை ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற பார்ப்பன பெண்ணை கொலை செய்தது யார்? அந்த பார்ப்பன பெண்ணை கொலை செய்தவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன்? அவன் பார்ப்பன சமூகமா? அவனை மருத்துவர் ஐயா தூண்டிவிட்டாரா? என்ன பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? தருமபுரியில் இளவரசன் என்று ஒருவன் திமிரெடுத்து போய் குடித்து விட்டு கடும் போதையில் ரயிலிலே அடிபட்டு செத்தால் அவனை ஒரு பெரிய தேச தியாகி அளவிற்கு, ஒரு மொழிப்போர் தியாகி அளவிற்கு பேசியது யார்? இந்த வன்னியரசு போன்றவர்கள் தானே. வேப்பளங்குறிச்சியில் திலகவதி என்கின்ற ஒரு பெண்ணை கொலை செய்தவன், நட்ட நடு வீதியில் நடு ரோட்டில் கொலை செய்தவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். அதெல்லாம் ஆணவ கொலையில் வராதா? அதெல்லாம் கருணை கொலையா? தேவியனேந்தல் என்கின்ற ஊரில் சரஸ்வதி என்கின்ற ஒரு வன்னியர் சமூகத்து பெண்ணை கொலை செய்தவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். அதெல்லாம் ஆணவ கொலையில் வராதா? அதெல்லாம் கருணை கொலையா? ஆணவ கொலை என்றால் எது ஆணவ கொலை? திமிரெடுத்து போய் செய்தால் அது ஆணவ கொலை. திமிரெடுத்து போய் காதலிப்பது யார்? காதல் வேறு ஜாதி பெண்களை பார்த்து மட்டும்தான் வருமா? இப்படி பல இடங்களில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பல பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பல பெண்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. காதல் என்ற பெயரால், கத்திரிக்காய் என்ற பெயரால், புரட்சி என்ற பெயரால், புதுமை என்ற பெயரால் பல இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். அந்த இளம் பெண்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு
வன்னி அரசு போல எவனும் வருவதில்லை. ஆனால் அந்த இளம் பெண்கள், பாதிக்கப்படுகின்ற பெண்கள், பாதிக்கப்படுகின்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரே காரணத்தால் இளம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் எதிர்காலத்தில் பிரகாசமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரே தலைவர் போராடுகிறார், மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகவேதான் மருத்துவர் ஐயாவை நோக்கி திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ராமாயணத்திற்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் என்ன சம்பந்தம்? ராமாயணத்தில் நடந்தது என்ன? ராமாயணம் ஒரு கட்டுக்கதை, அது ஒரு இதிகாசம். இதிகாசத்திற்கும் இன்றைக்கு கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடலாமா? காப்பியங்கள் இருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் 50 காப்பியங்கள். மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. இந்த காப்பியங்கள் நடந்த உண்மைகள், இந்த காப்பியங்கள் கடந்த கால வரலாறுகள். ஆனால் ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். பேசுவதற்கு வேண்டுமானால் அவை சுவையாக இருக்கலாம், ஆனால் அது நடந்த கதை கிடையாது, அது நடந்த வரலாறு கிடையாது என்று பலர் ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு போலியான இதிகாசத்தை கண் முன்னாலே நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவருக்கு எதிராக வன்னி அரசு வைக்கிறார் என்று சொன்னால், இதுவரை திருமாவளவனும் வன்னி அரசும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கட்டு கதைகள் என்று சொன்னதை உண்மை என்று ஒப்புக்கொள்கிறார்களா? உங்களுக்கு வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் திரித்துக் கொள்வீர்களா? உங்களுக்கு தேவை என்றால் கொலை கூட கருணை கொலையாகும். உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால், சாதாரணமாக பேசினால் கூட அது வன்முறையை தூண்டுகின்ற செயல், அது வன்கொடுமை சட்டத்திற்குள் வர வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு மோசமான, ஒரு கேடித்தனமான, ஒரு பச்சை வேசித்தனமான அரசியலை இந்த வன்னி அரசு போன்றவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட மருத்துவர் ஐயாவிடம் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னார்? ஆணவ படுகொலை நடக்கிறது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு, எங்கும் கொலைகளே நடக்கக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்பாடு என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்கள் மீது இப்படி அவதூறு பிரச்சாரங்களை கிளப்பி விட்டால் தான் தமிழகத்திலே அரசியல் நடத்த முடியும். இல்லையே வன்னி அரசு போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்காது. அந்த கட்சி அரசியல் அகதியாகும், அரசியல் அனாதையாகும். ஆகவேதான் திட்டமிட்டு மருத்துவர் ஐயா மீது இப்படிப்பட்ட பொய்யான அவதூறுகளை இந்த வன்னி அரசு போன்றவர்கள் தொடர்ந்து கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு, ஒன்றாக அணிதிரண்டு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என கூறிக்கொண்டு, இன்னும் நீண்ட நாட்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டோம். இதற்கு எதிர்வினையாற்றுவோம், இதை எதிர்த்து களமாடுவோம். கருத்து களத்தில் மட்டுமல்ல, அனைத்து தளங்களிலும் நின்று நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.